Hello students. இந்த வீடியோல நம்ம addition subtraction integersல எப்படி பண்றது அப்படினு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்? integers எப்படி கம்பேர் பண்றது? அதுக்கு அடுத்து வந்து integersனா என்ன? நெகட்டிவ் பாசிட்டிவ் integersனா என்ன? ரெண்டு integers-ஐ எப்படி கம்பேர் பண்றது அப்படினு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த வீடியோல அந்த integers-ஐ எப்படி ஆட் பண்றது அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். First, adding negative number and a positive number. ஒரு negative number-யும் ஒரு positive number-யும் நம்ம எப்படி ஆட் பண்றது அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்பர் லைன்ல first நம்ம இத வந்து எழுதிக்கலாம். நெகட்டிவ்ல நமக்கு என்ன இருக்குது? -2 இருக்குது. பாசிட்டிவ் நம்பர்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க? +7 கொடுத்திருக்காங்க. அப்போ பாசிட்டிவ்ல 7 வரைக்கும் எழுதிக்கலாம். அடுத்தது நெகட்டிவ்ல -1 -4. இப்போ என்ன கொடுத்திருக்காங்க? -2. அதாவது அப்போ இதுதான் நமக்கு வந்து ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கும். ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்குது. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? இதுல அடிஷன் தான் நம்ம வந்து பண்ண போறோம். அடுத்து கொடுத்திருக்கிற இன்டிஜர்ஸ் என்ன இன்டிஜரா இருக்குது? பாசிட்டிவ் இன்டிஜரா இருக்குது. அப்போ நம்ம நெகட்டிவ்ல ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு அடுத்து ஆட் பண்ண போறோம். அடுத்து எது கூட ஆட் பண்ண போறோம்? ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் கூட ஆட் பண்ண போறோம். அப்போ என்ன செய்யணும்? கொடுத்திருக்கிற நெகட்டிவ் நம்பரை ஸ்டார்டிங் பாயிண்டா ஃபர்ஸ்ட் நம்பரை நம்ம ஸ்டார்டிங் பாயிண்டா வச்சுட்டு 7 டைம்ஸ் வந்து நம்ம வந்து ஜம்ப் பண்ணணும். டு தி ரைட் சைடு 1 2 3 6 and 7. அப்ப நமக்கு ஆன்சர் என்ன? 5. அதாவது பாசிட்டிவா இருந்துச்சு அப்படினா நம்ம என்ன செய்யணும்? ரைட் சைடு 7 டைம்ஸ் நம்ம வந்து இது பண்ணணும். அப்படி ஜம்ப் பண்ணல நமக்கு என்ன ஆன்சர் வருதோ அதுதான் நம்மளோட ஆன்சர். இப்போ இதோட ஆன்சர் என்ன? 5. அடுத்தது ஒரு நெகட்டிவ் இன்டிஜர் கொடுத்திருக்காங்க. அடுத்தது எது கூட நம்ம ஆட் பண்ண போறோம்? இன்னொரு நெகட்டிவ் இன்டிஜரோட நம்ம வந்து ஆட் பண்ண போறோம். இதுக்கு ஆன்சர் என்ன வருது அப்படினா ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிறத நம்ம வந்து இதுல வந்து பாசிட்டிவ் நமக்கு இல்ல அப்படிங்கிறதுனால நெகட்டிவ் இன்டிஜர்ல தான் நமக்கு வந்து ஆன்சர் வந்து வரும். -1 -5 -6 -7. நமக்கு ஸ்டார்டிங் இது என்ன கொடுத்திருக்காங்க? -4. அப்ப -4 தான் நமக்கு வந்து ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கும். நம்ம வந்து ஆட் பண்ண தான் போறோம். ஆனா எது கூட ஆட் பண்ண போறோம்? நெகட்டிவ் இன்டிஜரோட ஆட் பண்ண போறோம். அப்படி நெகட்டிவ் இன்டிஜர் இருந்துச்சு அப்படினா நம்ம வந்து என்ன செய்யணும்னா லெஃப்ட் சைடு பாசிட்டிவ் இன்டிஜரா இருந்துச்சுன்னா நம்ம வந்து ரைட் சைடு ஜம்ப் பண்ணுவோம். நெகட்டிவ் இன்டிஜரா இருந்துச்சுன்னா 3 டைம்ஸ் லெஃப்ட் சைடு நம்ம வந்து ஜம்ப் பண்ணணும். லெஃப்ட் சைடு. அப்போ -4ல இருந்து 3 டைம்ஸ் -5 -6 -7 3 டைம்ஸ். அப்போ நமக்கு ஆன்சர் என்ன? -7. இதுதான் நம்மளோட ஆன்சர். அதாவது நம்ம ஆட் பண்ண போறோம். கொடுத்திருக்கிற வேல்யூ பாசிட்டிவா இருந்துச்சுன்னா நம்ம வந்து என்ன செய்யணும்? ரைட் சைடு வந்து 7 டைம்ஸ் ஜம்ப் பண்ணணும். அத வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிறத நம்ம ஸ்டார்டிங்கா வச்சுக்கிடணும். வச்சுட்டு ரைட் சைடு 7 டைம்ஸ் நம்ம வந்து ஜம்ப் பண்ண போறோம். அதே இது நம்ம வந்து ஆட் பண்ண போறோம். அதே இது நெகட்டிவ் இன்டிஜரா இருந்துச்சு அப்படினா நம்ம வந்து லெஃப்ட் சைடு கொடுத்திருக்கிற இதுல ஸ்டார்டிங் பாயிண்டா வச்சுக்கிட்டு 3 அப்படிங்கிறதுனால 3 டைம்ஸ் நம்ம வந்து லெஃப்ட் சைடு ஜம்ப் பண்ணணும். அடுத்தது +7 +-11. அதாவது 7ல இருந்து ஸ்டார்ட் ஆகி நம்ம என்ன செய்ய போறோம்? அதே இதுதான் நம்ம நெகட்டிவ் சைடு வந்து நெகட்டிவ் இன்டிஜரோட ஆட் பண்ண போறோம். அப்போ பாசிட்டிவ் +7 அப்படிங்கிறதுனால இதுல 7 வரைக்கும் நம்ம எழுதிக்கிடணும். 4 5 6 7. கொடுத்திருக்கிற வேல்யூ என்ன? -11. நம்ம என்ன செய்ய போறோம்? 11 டைம்ஸ் நெகட்டிவ் கூட நம்ம வந்து ஆட் பண்ண போறோம்.
அப்போ +7 இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துக்கிற வேல்யூ நெகட்டிவா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து லெஃப்ட் சைடு 11 டைம்ஸ் நம்ம வந்து இது பண்ணணும். ஒன் 2 3 4 5 6 7 8 9 10 11. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன வருது? -4. இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா -4. கொடுத்துருக்கிற இது பாசிட்டிவா இருந்துச்சு, நம்ம ஃபர்ஸ்ட் இதை பார்க்க வேண்டாம், ஃபர்ஸ்ட் இதுதான் நம்மளுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட். கொடுத்துருக்கிற இது பாசிட்டிவா இருந்துச்சுன்னா ரைட் சைடு பண்ண போறோம், கொடுத்துருக்கிற அடுத்த இன்டிஜர் வந்து நெகட்டிவா இருந்துச்சுன்னா லெஃப்ட் சைடு வந்து நம்ம வந்து பண்ணணும். இதுதான் இதோட மெயின் கான்செப்ட். அடுத்தது வந்து சப்ட்ராக்டிங் ஏ பாசிட்டிவ் நம்பர் அண்ட் ஏ நெகட்டிவ் நம்பர். ஒரு பாசிட்டிவ் நம்பரையும் நெகட்டிவ் நம்பரையும் நம்ம வந்து சப்ட்ராக்ட் பண்ணி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம நம்பர் லைன் எழுதிக்கலாம். -0 -1 -2 ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் நம்மளுக்கு வந்து -2. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? நம்ம இதில் என்ன செய்ய போகிறோம்? சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஆனால் ஒரு பாசிட்டிவ் நம்பர் கூட தான் நம்ம வந்து சப்ராக்ட் பண்ண போகிறோம். அப்போ சப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னாலே நம்ம வந்து லெஃப்ட் சைடு தான் நம்ம வந்து செய்யணும். -2 இதை வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டை வச்சு லெஃப்ட் சைடு 5 டைம்ஸ் 1 2 3 4 5. அப்போ ஆன்சர் என்ன? -7. அதே இதுவும் நெகட்டிவாக இருந்துச்சு, இங்கே நெகட்டிவ் கொடுத்து இங்கேயும் நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ரைட் சைடு வந்து பண்ணுவோம். ஃபுல்லாகவே நெகட்டிவாக வந்துருச்சு அப்படின்னா -6 -2. -6 நம்ம ஸ்டார்டிங்காக வச்சுட்டு ரைட் சைடு நம்ம வந்து இது பண்ணணும். ஃபுல்லாகவே நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க? 2 கொடுத்துருக்குறாங்க. அப்போ 2 டைம்ஸ் நம்ம வந்து 2 ஸ்டெப்ஸ் ஃபார்வர்டு வந்து நம்ம வந்து ஜம்ப் பண்ணணும். அப்போ இதோட ஆன்சர் வந்து -4. இதுதான் இதோட ஆன்சர். இதில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 1 -4. இப்போ இதை வந்து நம்மளுக்கு இதில் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சப்ராஹண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அடுத்தது ரெண்டாவது உள்ள வேல்யூவை நம்ம மைனுவண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ இது வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக இருந்து இது நெகட்டிவாக இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் கூடது பாசிட்டிவாக இருந்து அடுத்தது நம்ம ரெண்டாவது உள்ளது வந்து நம்மளுக்கு நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னாலே இந்த மெத்தடுக்கு நம்ம என்ன செய்வோம்? ரைட் சைடு தான் நம்ம வந்து ஜம்ப் பண்ணணும். அப்போ 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி 4 டைம்ஸ் ரைட் சைடு வந்து நம்ம ஜம்ப் பண்ணணும். 1 2 3 4. இதோட ஆன்சர் வந்து 5. கொடுத்துருக்கிற சப்ட்ராக்ட் பாசிட்டிவ் அண்ட் மைனுவண்ட் நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து இது வந்து ரைட் சைடு வந்து நம்ம ஜம்ப் பண்ணணும். அடுத்தது சப்ராக்ஷன் யூசிங் அடிட்டிவ் இன்வர்ஸ். -50 -70. ஏவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்குறாங்க? -50. பியோட வேல்யூ -70. அப்போ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன செஞ்சிடணும்? இதை வந்து இன்வர்ஸாக நம்ம வந்து மாற்றிடணும். -70 நம்ம என்ன மாற்றலாம் அப்படின்னா அடிட்டிவ் இன்வர்ஸ். ஆஃப் பி. இதை வந்து நம்ம என்ன கொடுத்துருக்குறாங்க? ரெண்டையுமே நம்மளுக்கு வந்து மைனஸ் சப்ராக்ஷன் பண்ண சொல்லி கொடுத்துருக்குறாங்க. a - b ஈக்குவல் டு அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் b
ப்ளஸ் ஏ. அப்போ -70 அப்படிங்கிறது இதில் எப்படி மாறுது அப்படின்னா +70 மாறுது. அடுத்தது இது கூட நம்ம என்ன செய்யணும், ஏவோட வேல்யூவை ஆட் பண்ணணும். ஏவோட வேல்யூ என்னது -50. அப்போ 70 - 50 20. அப்போ இதோட ஆன்சர் என்ன 20. இந்த வீடியோவில் நம்ம அடிஷன் சப்ராக்ஷன் இன்டிஜர் நம்பர்ஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் இன்டிஜர் நம்பர்ஸை எப்படி ஆட் பண்ணுறது சப்ராக்ட் பண்ணுறது, அதுவும் நம்பர் லைன் யூஸ் பண்ணி எப்படி ஆட் பண்ணுறது சப்ராக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.